ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். போக்குவரத்து துறை அதிகாரிகள் தேவையின்றி அபராதம் விதிப்பதாக புகார் தெரிவித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் போக்குவரத்து கழக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஓடுகின்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக மாநில வரி, இந்திய வரி 2 வரிகளும் செலுத்தி இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நாட்களில் வண்டிகளில் எப்படி கட்டண கொள்ளைன்னு சொல்றாங்களோ அது மாதிரி இவங்க அதிகாரிகள் வழிபறி கொள்ள எதுவுமே நீங்க ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுக்கறதே கிடையாது. ஆனா கூட ரேட்டு போடுறீங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு புரியல. ஆம்னி பேருந்துக்கு எவ்வளவு ரேட்டு போடணும், எந்த ஊருக்கு எவ்வளவு போடணும் அப்படிங்கறத தெளிவா அரசாங்கமாகவும் சரி இல்ல டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையாகவும் சரி 2 பேர் நிர்ணயம் பண்ணா அதுக்கு அதே அளவுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். அடுத்த கட்ட போராட்டம் நம்ம எஸ்டியை முற்றுகையிடலான் இருக்கோம். போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடலான் இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்ந்து 33வது நாளாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் 20ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான ஆயத்தமாக 33வது நாளாக மடப்புரம் கோயில் மற்றும் திருபுவனம் காவல் நிலையத்தில் 3 சிபிஐ அதிகாரிகள் 30 நிமிடத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.